நண்பர்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதாவது இயற்கை விவசாயம்னா நம்ம செலவில்லாமல் குறைந்த செலவிலேயே பண்ணணும், குறைந்த நாட்களிலேயே இடுபொருள் தயாரிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் என்னுடைய அனுபவத்தை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தான் பாக்டீரியாவை பிரிச்செடுத்து இயற்கை விவசாயம் செய்யறோம். அந்த ஒவ்வொரு தடவை நம்மளால சாணத்தை போய் தேடிட்டு வந்து எடுக்க முடியல. அதனால அதில் உள்ள பாக்டீரியாவை பிரிச்செடுத்து இப்போ நம்ம பண்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாணத்தை போட்டு நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் எல்லாம் முன்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் அடைச்சது கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப தூரம் போய் எடுத்துக்கிட்டு வந்தா. இப்போ அதனால அந்த சாணத்தை தண்ணியில கரைச்சுட்டு ஒரு பாசி வரும், அந்த பாசியை எடுத்து சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி இப்போ நம்ம தாய்த்தகமா வச்சிருக்கோம். இந்த 1 லிட்டர் இருந்துச்சுன்னா போது 200 லிட்டர் தாய்த்தகம் தயாரிச்சிடலாம். இதை நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல மண்புழு அதிகரிக்கும், நுண்ணுயிரி பெருகு, மண்ணு பொதுன்னு ஆகும். மண்ணில் உள்ள சத்து, காற்றில் உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்து, எல்லா சத்தையும் அந்த செடிகளுக்கு இந்த நுண்ணுயிரிகள் தான் எடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்லு இருந்துனா தான் நம்ம அனைத்தையும் சாப்பிட முடியும், இல்லை அப்படின்னா நீராகாரமாக தான் சாப்பிட முடியும். அதற்காகத்தான் இந்த நுண்ணுயிரியை நம்ம காட்டுல உற்பத்தி பண்றோம். ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு. இப்ப இதை வச்சே நம்ம அனைத்து விதமான இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம கெமிக்கல் போடுறோம் அப்படின்னா, கெமிக்கல் போட பாத்தீங்கன்னா ரிசல்ட் வருது, ஆனா கடைசியாக குறையுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணில் உள்ள சத்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த கெமிக்கல் வேலை செய்யுது. அந்த மண்ணுல சத்து இல்லை அப்படின்னா மண்ணு அந்த ரிசல்ட் வராது. அதனால கெமிக்கல்லாம் நமக்கு ரிசல்ட் கொடுக்கறது இல்ல. நம்ம ஒரு மனசுல ஒரு எண்ணம், இந்த கெமிக்கல் போட்டா நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இதாங்க அந்த சாணப்பாசி கரிசல். இந்த 1 லிட்டரை வச்சு நம்ம அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா என்னுடைய லோகு இயற்கை விவசாயங்களுடைய யூடியூப் சேனல்ல அனைத்து வீடியோவும் போட்டிருக்கோம், எப்படி இந்த சாணப்பாசி தயாரிக்கிறதுன்னு போட்டிருக்கோம். விவசாயிகளுக்கு நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம். மண் முதல் மகசூல் வரை எந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மண்ணை எப்படி வளமா மாத்துறது அப்படிங்கிறது. இப்ப இது 200 லிட்டர் பேர்ல இப்ப நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டா இதை வெயில்ல தான் வைக்கணும். இப்ப வெயில்ல வைக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த சூரிய ஒளியில இருக்கக்கூடிய சக்தி நமக்கு நேரடியா கிடைக்கிறதுனால ரிசல்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்கரையை போட்டுப்போம். சர்க்கரை 200 லிட்டர் பேர்களுக்கு 2 கிலோ கொட்டு. இந்த 2 கிலோ சர்க்கரையை கொட்டிட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு அடுத்தது இந்த கலக்கி விடுப்போம். நல்லா பேரல் தெரியுற மாதிரி எடுத்துக்க, அப்படியே போட்டோ எடுத்துக்க. நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கி விடும். இப்போ கொண்டு வந்து காத்து கலங்குறது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலங்கணும். சர்க்கரை கலங்கிடுச்சு அப்படின்னாவே தண்ணியில சர்க்கரை தண்ணி அதற்கான உணவு. சைட்ல அப்படி வீடியோ போட்டோம். பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சாணப்பாசி கரிசல். நம்ம விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பாக்டீரியா விலை கொடுத்து தான் வாங்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்க தேவையில்லை, விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம விவசாயிகள் அப்படிங்கிறீங்க உற்பத்தியாளர். விவசாயிகள்னாலதான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடுபொருளும் நம்மளே தயாரிச்சுக்கணும். தயாரிக்கிறதுனாலதான் நமக்கு லாபமும் கிடைக்கும், ரிசல்ட்டும் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய மூலதனம் என்னன்னு பாத்தீங்கன்னா உழைப்பு தான் நம்மளுடைய முதலீடு. அப்படிங்கிற ஒரு பொருள் விலை விற்கல, இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையால பயிர் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலும் நஷ்டம் வராது. ஏன்னா நம்ம உழைப்பை முதலீடா போட்டிருக்கோம். அதே எல்லா பொருளும் இயற்கையா இருந்தாலும் வெளியில காசு கொடுத்து வாங்கி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இடுபொருளுடைய செலவு அதிகமாயிருக்கு. தயாரிக்கக்கூடிய செலவோட வருமானம் அதிகமாகிறதுனால வருமானத்துல குறையும். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம இடுபொருள் இதுலயே எல்லாமே தயாரிச்சுக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்ப 200 லிட்டர் தயாராயிரும். ஒரு வாரம் வெயில்ல தான் வைக்கணும். காலை மாலை கலக்கி விடணும். மழை வந்தா மூடிக்கலாம், இல்லைன்னா மூடவே தேவையில்லை. வெயில் இருந்த வரைக்கும் சீக்கிரமா வளரு. இது தயாரான பிறகு 200 லிட்டர்ல 190 லிட்டர் 195 லிட்டர் காட்டுக்கு நம்ம ட்ரிப் வழியாவோ வாய்க்கால் பாசனத்து வழியாவோ தண்ணியில கலந்துதான் கொடுக்கணும். எல்லா விவசாயிகள் கேட்கறது அப்படியே கொடுக்கலாமான்னு தண்ணியில கலந்து கொடுத்த வரைக்கும் தான் ரிசல்ட். நம்ம தண்ணியில கொடுத்துட்டு ஒரு 5 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு மீண்டும் 2 கிலோ சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டோம்னா மறுபடியும் ஒரு வாரத்துக்கு 10 நாளையில தயாராயிரும். தயாரான பிறகு மறுபடியும் கொடுத்துடலாம். இதுல இருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து மீனமிலம் தயாரிச்சுக்கலாம். அதாவது முன்னத்த மீனமிலம் பாத்தீங்கன்னா 40 to 50 நாள் ஆகும். இது 10 to 15 நாளிலேயே தயாராயிரு. 4ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை இருந்ததுனாவே போது 15 நாளுக்குள்ளேயே தயாராயிடும். அடுத்தது என்பிகேவை இதை வச்சே தயாரிச்சுக்கலாம். நம்ம புண்ணாக்குகள் அனைத்து விதமான புண்ணாக்குகளை வச்சு என்பிகே தயாரிச்சுக்கலாம். சாணப்பாசி கரிசல் எடுத்து ஒரு 200 லிட்டர் பேரில் ஒரு 10 லிட்டர் ஊற்றி புண்ணாக்கு 20 கிலோ போட்டு மீதி தண்ணி ஊற்றி கலக்கிட்டோம்னா ஒரே வாரத்தில் தயாராகிடும். அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்தது பொட்டாசுமே நம்ம ஒரு கடைக்கு போய் வாங்கணுங்கிறது இல்லை. நம்ம வாழைப்பழம் ஒரு 20 கிலோ,
சாணப்பாசி காய்ச்சல் ஒரு 10 லிட்டரு, மீதி தண்ணியை ஊற்றி வெயில்ல வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 20-25 நாளையில டெய்லி களை விட்டோம்னா கரைஞ்சு பொட்டாஸ் சத்து கிடைச்சது. இதெல்லாம் ரெகுலரா மண்ணுக்கு கொடுக்க மண்ணிலேயே அந்த சத்துக்களை நிலநிறுத்திடும். அதே நம்ம கெமிக்கல் வாங்கி போடையில ஒவ்வொரு டைமும் அந்த சத்துக்கு தேவையானது அப்பப்போ நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனா இயற்கையில கொடுக்கும்போது அந்த சத்தை அந்த பாக்டீரியா மண்ணிலேயே நிலநிறுத்து. அந்த செடிக்கு எப்ப போல தலைச்சத்து தேவையா, மண் சத்து தேவையா, இல்ல சாம்பல் சத்தா, இல்ல நுண்ணூட்டமா, எல்லாமே அந்த நுண்ணுயிரிகள் மூலியமாவே செடிக்கு போயிடும். அப்போ செடிகளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மண்ணு பொதுனாக உங்களுக்கு எல்லா விதமான பயிர்களுக்குமே இதை பயன்படுத்தலாம். அப்படி நம்ம கொடுக்கறதுனாலதான் இடுபொருள் செலவே குறையும். ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்து, காற்றுல இருக்கக்கூடிய சத்து, சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் செடி எடுத்து வளரும் போது நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மக்கள்லாம் நம்ம கிட்ட நிறைய பயிற்சி கொடுக்குற பயிற்சிக்காரங்களா, நான் இது மாதிரி அந்த டப்பாவில் விற்கிதுங்க 2000-3000 வாங்கி கொடுக்குறேன், இயற்கை தான் அப்படின்னா அது இயற்கை தான், ஒன்றும் தவறு இல்லை. அது உங்களுக்கு அதிகமான செலவு அதிகமா ஆயிடும். அதிகமாகும் போது நமக்கு விலை விற்கல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுரு. அதனால ஜப்பான் ப்ராடக்ட், இது அமெரிக்கா, இது லண்டன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டிக்கரை ஒட்டி விற்பாங்க. அது எல்லாம் நம்ம நாட்டுல இருந்து வெளியில போனதை திருப்பி நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நம்ம அது பளிச்சுன்னு இருக்கிறதுனால விலை கொடுத்து வாங்குறோம். அதை விட ரிசல்ட் நம்ம இயற்கையா பண்றதுல தான் நிரந்தரமா கிடைக்கும். அதனால மக்கள் ஈஸியான முறையில செலவே இல்லாம இயற்கை விவசாயம் பண்ணினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய அனுபவத்தை விவசாயிகளுக்கு பயிற்சியா சொல்லி கொடுக்குறோம்.